ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி வந்துட்டுனாலே லேபர்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரே விஷயம் இந்த போனஸ் அப்படிங்கிற விஷயம்தான். தீபாவளி போனஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் அரசு ஊழியர்களுக்கு கிடைச்சிருக்கு. இது யாருக்கு கிடைச்சிருக்கு, எவ்வளவு போனஸ் கிடைக்க போகுது, அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ரீசெண்டாக மத்திய அமைச்சரவை தீபாவளி போனஸ் சம்மந்தமாக அரசு ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அப்டேட் யாருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரயில்வே துறையில் வேலை பார்க்குற அரசு ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் சம்மந்தமாக இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரயில்வே ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த தீபாவளி போனஸ் சம்மந்தமாக மத்திய அமைச்சரவை ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒப்புதல் படி ரயில்வே துறையில் வேலை பார்க்குற அரசு ஊழியர்களுக்கு அவங்களோட 78 நாள் சம்பளம் போனஸாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தீபாவளி போனஸ் அப்படிங்கிறது ரயில்வே துறையில் வேலை பார்க்குற கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலே இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி போனஸை ரயில்வே துறை ஊழியர்களுக்கு கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 1866 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இந்த அப்டேட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ரயில்வே துறை ஊழியர்கள் போனஸ் சம்பந்தமான இந்த அறிவிப்பை ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இவங்க தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ரயில்வே துறை ஊழியர்கள் சம்பந்தமான இந்த அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.